ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தளபதி விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சய் ஜனநாயகன் படத்தை ஹைதராபாத்தில் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து தன்னோட அப்பா விஜய்க்கு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது ரொம்ப வருஷம்னா சில வருடங்களுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கால் பண்ணியிருக்காரு, வீடியோ கால் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸு இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய்க்கும் அவரோட பையனுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன ஒன்றுனா, மே 10ஆம் தேதி தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்றப்ப அன்னைக்கு வந்து அன்னையர் தினம். ஜேஷன் சஞ்சய் என்ன பண்ணார், தன்னோட அப்பா தளபதி விஜய்க்கு வாழ்த்து எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் ஷாஷா திவ்யா பொண்ணு கூட வந்து பார்த்தோன்னா விஷ் பண்ணியிருந்துச்சு. ஆனால் ஜேஷன் சஞ்சய் அந்த நேரத்தில் தன்னுடைய அம்மா சங்கீதாவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக விஷ் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு பல பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சங்கீதா தன் பிள்ளைங்களை ரொம்ப அருமையாக வந்து வளர்த்துருக்காங்க, அந்த வைராக்கியம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜேஷன் சஞ்சய் வந்து கொண்டாடினாங்க. அதே மாதிரி பொது வெளியில் எந்த இடத்துலையும் ஜேஷன் சஞ்சய் தன்னுடைய அப்பா விஜயை மரியாதை குறைவாக வந்து பேசவே இல்லை. சாஷா திவ்யாவும் தன்னுடைய அப்பாவை மரியாதை குறையாக வந்து பேசினதில்லை. மே 10ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த அன்னையர் தினத்தில் தளபதி விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர் அவங்க சொன்னப்ப, அன்னையர் தினத்துக்கு ஒரு அம்மாவுக்கு இதை விட வந்து பார்த்தோன்னா பெரிய கிஃப்ட் வேறு என்ன வேணும், அதை என் பிள்ளை எனக்கு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவங்க கண்கலங்கி ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த டயத்தில் தான் சஞ்சய் போட்டதும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லைகா ப்ரொடக்ஷனில் ஜேஷன் சஞ்சய் சிக்மா படம், அந்த சிக்மா படம் தள்ளி போகிறதுக்கு விஜய் தான் வந்து காரணம். அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் பையன் படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு எவ்வளவு வன்மத்தோடு வந்திருக்காரு. இதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் நினச்சிருந்தா இன்றைக்கி விஜய் வந்து ஒரு பெரிய நடிகனாக இருக்க முடியுமா, ஏன் விஜய்க்கு இப்படி கேடுகட்ட கேவலமான புத்தி அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அப்படி இருந்தும் கூட இப்போ ஜேஷன் சஞ்சய்கிட்ட சமீபத்தில் ஒரு இதில் வந்து கேட்கும்போது, நீங்கள் எப்படி டைரக்டர் ஆனீங்க, அப்பா பெரிய ஆக்டர், ஆனால் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தோன்னே அதுக்கு சொன்னது, எனக்கு முதல்ல இது தோணும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன், எங்கள் அம்மாக்கிட்டையும் சொன்னேன், என் தாத்தா பாட்டிகிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யின்னு சொன்னாங்க. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த அந்த பாசிட்டிவான என்கரேஜ்மெண்ட், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நல்லவங்க கொடுத்த பாசிட்டிவான வைப், அதுதான் இந்த சின்ன வயசுலேயே என்னை பெரிய உங்கள் முன்னாடி வந்து ஒரு டைரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி உட்கார வச்சுருக்கு. மற்றபடி என்னுடைய உழைப்பு இதில் வந்து செகண்டு தான் அப்படின்னு ரொம்ப தன்னடக்கமாக பேசினார். ஜேஷன் சஞ்சய் எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம், இப்போ டி ராஜேந்தர் இருந்தார். டி ராஜேந்திர எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா பிடிக்கும். ஆனால் டி ராஜேந்தரோட பையன் சிம்புவை ஆரம்ப காலகட்டத்தில் வெறுத்ததுக்கு பல ரீசன் சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து அவரை ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு என்னென்னா வாய் ஓவர் அப்படிம்பாங்க. ஜேஷன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஒன்றுனா, தான் அப்பா விஜய் எப்படி சிம்பிளாக ஹம்பிளாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஜேஷனும் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுனால இயல்பாகவே அவரை எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போயிடுது. இன்னும் சொல்லப்போனால், யோ நீ டைரக்டர் மெட்டீரியல் இல்லையா, ஹீரோ மெட்டீரியலு, எங்கள் தளபதி தான் வந்து நடிக்க மாட்டேன்ட்டாரு, அட்லீஸ்ட் நீயாவது நடிக்க வந்துரு அப்படின்னு ஜேஷன் சஞ்சயை எல்லாரும் வந்து நடிக்க கூப்பிட்டுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய, அதாவது இந்த ஜூலை 31 சிக்மா படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற ஒரு தகவல் வந்துச்சு அஃபிஷியலாக. ஆனால் தளபதியோட ஜனநாயகன் படம் வந்து பார்த்தோன்னா ரிலீஸு 23ங்கிறதுனால அடுத்த 2 வாரம் கண்டிப்பாக தேட்டர் ஃபுல்லாக சோல்ட் அவுட்டாக வந்து இருக்கும். தேட்டரில் கண்டிப்பாக எதுவும் வந்து கிடைக்காது மற்ற படங்களுக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதையும் வந்து சிக்மா படக்குழு தள்ளி வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்னென்னா, ஜனநாயகன் படம் தான் அப்பாவோட கடைசி படம். அதாவது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. சங்கீதாவுக்கு அவர் கணவர் மேலே கோபம், ஆனால் தான் ரசித்த நடிகர் விஜய் அந்த தலைவன் மேலே கோபம் கிடையாது. ஜேஷன் சஞ்சய்க்கு தான் அப்பா மேலே வந்து கோபம், ஆனால் அதே நேரத்தில் தான் ரோல் மாடலாக தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நடிகன் தலைவன் விஜய் மேலே அவருக்கு வந்து கோபம் இல்லை. அதை பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகி ஜேஷன் சஞ்சய் தன்னோட அப்பா விஜய்க்கு வீடியோ கால் பண்ணியிருக்கார். என்ன ஒரு ஹைலைட்னா,
வார்த்தைகள் இன்றி போகும்போது மௌனத்தால் நன்றி சொல்லணும்னு கண்ணதாசன் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் அப்பாவுக்கு ஃபோன் கால் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. எதிர்முனையிலேருந்து அவரை அட்டன் பண்ணியிருக்காரு. 2 பேரும் பேசிக்கல. ஆனால் ஒரு 5 நிமிஷம் வந்து எமோஷ்னலாக வந்து பார்த்தோன்னா 2 பேருமே வந்து கண் கலங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணிட்டாங்க. இது மட்டும்தான் வந்து நடந்திருக்கு. அந்த கண்ணீருக்கு பின்னாடியும் அந்த மௌனத்துக்கு பின்னாடியும் என்ன ஒரு அழகான பாஷை இருக்குன்னு அப்பா பிள்ளையால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்க முடியும். உண்மையிலே தளபதியும் வேற லெவலு தான், அவரோட பையனும் வேற லெவல் தானே இப்போ எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு வந்து வர்றாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.